நம் தொன்மையை நாம் அறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நம்முடைய தொன்மையை நாம் இதனால் வரை அறியாமல் இருந்திருக்கிறோம். அறியாமல் இருந்த காரணத்தினால்தான் இன்று பல சோதனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்வது தமிழகம். அதை யாருமே உலகத்தில் மறுக்க முடியாது. கல்வியிலும் சிறந்து விளங்குகிறது, தொழில்துறையிலும் சிறந்து விளங்குகிறது. எந்த துறை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அனைத்து துறையிலும் சிறந்து விளங்குகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தமிழகம் இன்று சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுதுதான் மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஏன்? ஒரு மொழியின் மீது பற்றுள்ள மக்கள், அதுதான் மிக முக்கியம். ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இனமும் தன்னை மூத்த குடி என்று சொல்லியதே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு இனம் மட்டும்தான் இந்த உலகத்தில் தன்னை மூத்த குடி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் அந்த தமிழ் குடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற ஒரு பெருமையை கொண்ட நாம் இதனால் வரை நாம் வரலாற்றை சொல்லி வந்தோம். ஆனால் வரலாற்றை இந்த உலகம் நம்புவதற்கு தயாராயில்லை. அவர்கள் அனைவரும் ஆதாரத்தை கேட்டார்கள், நாம் ஆதாரத்தை எடுத்து கொடுத்தோம் என்று உலகம் நம்புகிறது. நம்முடைய மொழி மிக பழமையான மொழி என்பதை அதைத்தான் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அதற்கு நாம் முதல்வையாக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்த மாதிரி புத்தக திருவிழா நடக்குது. வேற எங்கேயுமே இந்த புத்தக திருவிழா நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக திருவிழா, உலக புத்தக திருவிழா என்று ஒரு புத்தக திருவிழா நடத்துகிறார்கள். இதற்கு முன்னால் எந்த ஒரு மாநிலத்திலோ எந்த ஒரு மாவட்டத்திலோ புத்தக திருவிழா என்ற ஒரு திருவிழா நடைபெற்றதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் புத்தக திருவிழா என்ற ஒரு திருவிழா நடைபெறுகிறது. அது சென்னையில் மட்டும்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறுகிறது. அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய தமிழக அரசின் ஒரு சீர்மிகு நடவடிக்கை ஆகும். அவர்கள் இந்த திருவிழாவை அனைத்து இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் பல படைப்புகள் தமிழில் உருவாகி உள்ளன. அதுதான் மிக முக்கியம். எத்தனை ஆயிரம் புத்தகங்கள் நாம் பார்க்கிறோம். அத்தனையும் முக்கியமாக பார்த்தால் தமிழ் மொழியில் வந்த புத்தகங்கள் தான் அனைத்தும். அது வருவதற்கு என்ன காரணமாக இருந்தது? அதான் முக்கியம். இவ்வளோ கல்வி அறிவில் ஒரு சிறந்த ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்வதற்கு காரணம் அவர்களின் முன்னோர்கள் விட்டு சென்ற சான்றுகள், அவர்கள் கொடுத்த வரலாறு தான் நமக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அதான். ஆனால் இதனால் வரை நம்ம வரலாறு சொன்னபோது யாருமே நம்மளை கேட்கல. நம்மளெல்லாம் பைத்தியக்காரன் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் கதையை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. தொல்காப்பியத்தில் அவன் இருந்தான், இவன் இருந்தான், சங்க இலக்கியங்களில் இவர் ஆண்டார், அவர் ஆண்டார், உங்களுடைய திணை கோட்பாடுகள் தான் இருந்தது என்ற ஒரு கதையைத்தான் சொல்லி கொண்டிருந்தீர்கள். ஒரு அரை பழங்குடி நாகரிகமாகத்தான் நீங்கள் இருந்தீர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லி வந்தார்கள். உலகம் நம்பவில்லை, வரலாற்றறிஞர்களும் நம்பவில்லை. ஆனால் அந்த வரலாற்றை நம்புகின்ற செயல் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதான் மிக முக்கியமான காரணம். என்ன ஒரு செயல் என்றால் தொல்லியல். யாருக்குமே தொல்லியல் என்றால் யாருக்குமே தெரியாதுங்க. என்னை பொறுத்தளவு எனக்கு கூட தெரியாது. நான் படிக்கிறதுக்கு முன்னாடி தொல்லியல்னால் என்னன்னு எனக்கு கூட தெரியாது. தொல்லியல் என்ற ஒரு பாடப்பிரிவு இருக்கிறதா என்பது கூட யாருக்குமே தெரியாத நிலை தமிழகத்தில் இருந்தது. ஆனால் அந்த கீழடி கண்டுபிடிக்கப்பட்ட பின் தொல்லியலின் பற்றிய புரிதல் நம்முடைய மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதான் மிக முக்கியமாக நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா மனிதன் வரலாற்றை என்னைக்குமே நம்ம வரலாற்றில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்றுமே வரலாற்றில் தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம். நம்முடைய முன்னோர்களும் பல பொருட்களை விட்டு சென்றுள்ளார்கள். நாமும் பல பொருட்களை இந்த உலகத்தில் விட்டு செல்லத்தான் போகிறோம். அதை வைத்துத்தான் வரலாறு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொல்லியல் என்பது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. தொல்லியல் என்பது வெறும் மனிதர்கள் பயன்படுத்தி விட்டு சென்ற பொருட்களை எடுத்து அதை அடிப்படையாக கொண்டு வரலாற்றை எழுதுவதுதான் தொல்லியல். உலகத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு பல வகையில் எழுதுவாங்க. வரலாற்றுக்கு அடிப்படையாக இருக்கிற காரணங்கள் பார்த்தோம்னா, உங்களுக்கு இலக்கியங்களை வைத்து வரலாற்றை உருவாக்குவார்கள், செவிவழி செய்திகளை வைத்து வரலாற்றை உருவாக்குவார்கள். அதேபோல் உங்களுக்கு நாணயங்கள் கிடைக்கும். அந்த நாணயங்களை வைத்து அரசர்கள் ஆண்டுள்ளார்கள் என்பதை பற்றி வரலாறு உருவாக்கப்படும். கல்வெட்டுகளை வைத்து வரலாறு உருவாக்கப்படும். இதன் அடிப்படையில் தான் வரலாறுகள் உருவாக்கப்பட்டு வந்தன. ஆனால் இன்று அவைகளெல்லாம் தாண்டி தொல்லியலின் அடிப்படையில் வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இந்த மண்ணில் உருவாகி உள்ளது. அதான் மிக முக்கியம்.
ஏன் தொல்லியல் அடிப்படையில் ஒரு வரலாறு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது என்பதைத்தான் நாம் முதலில் கேள்வி கேட்க வேண்டும். ஏனென்றால் நீங்க இலக்கியத்தில் புனைவு இருக்கலாம், செவிவழி செய்தியிலும் கதைகள் இருக்கலாம், கல்வெட்டிலும் பிழைகள் இருக்கலாம், உங்களுக்கு எந்த ஆதாரங்கள் எடுத்தாலும் ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கலாம். ஆனால் தொல்லியலில் தவறு என்பது இயலாத ஒரு செயலாக இருக்கும். அதற்கு மிக முக்கிய காரணம், நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பொருளை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு நமக்கே தெரியாது, நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பொருளை இந்த உலகத்தில் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் நமக்கு பின்னால் வருகிற சந்ததியினர் அந்த பொருளை எடுத்து நாம் பயன்படுத்திய செயலை அறிந்து அதை பற்றி வரலாறை உருவாக்குவார்கள். அந்த வரலாறு தான் உண்மையான வரலாறாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் அறிந்தும் அறியாமலும் விட்டு சென்ற தொல்பொருட்கள் தான் இன்று நமக்கு ஆதாரங்களாக விலகி கொண்டிருக்கின்றன. அந்த ஆதாரங்களை வைத்துத்தான் இன்று வரலாற்றை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கட்டமைக்கின்ற வரலாறு என்றுமே உலகளவில் மறுக்கப்படாது என்பதுதான் உண்மை. உலகளவில் தொல்லியல் கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்துத்தான் வரலாறுகள் உருவாக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மையான நிரந்தரமான ஒரு செய்தி. அந்த அடிப்படையிலான ஒரு வரலாற்றை நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் மிக முக்கியமாக, அது முக்கியமாக சொல்ல வேண்டும். அதை இன்று உள்ள தமிழக அரசு மிக செம்மையாக முன்னெடுப்பு செய்து கொண்டிருக்கிறது. நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனை அகழாய்வுகள் நடந்திருக்குன்னு கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட இடங்கள் அகழாய்வு நடந்திருக்கு. அது கீழடிக்கு முன்னாடி நடந்த அகழாய்வுகள், கீழடிக்கு முன்னால் நடந்த அகழாய்வுகள் யாருக்குமே தெரியாது. ஆனால் கீழடியில் நடந்த அகழாய்வும் கீழடிக்கு பின் நடக்கின்ற அகழாய்வுகளும் இன்று உலகளவில் தெரிவதற்கான காரணம் மக்கள் நம்முடைய வரலாற்றின் மீது ஏற்பட்டுள்ள ஈர்ப்புத்தான் மிக முக்கிய காரணமாக இருந்துள்ளது. ஏன்னா கீழடிக்கு முன்னும் கீழடிக்கு பின்னும் என்று நீங்க பிரிச்சிடலாம் காலத்தை. கீழடிக்கு முன்னால் யாருக்குமே தெரியாது வரலாறுனா என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலி வரலாறுனா, நம்ம வரலாறு படித்தாலே எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. எந்த பாடப்பறிவும் கிடைக்காம கடைசியில் கிடைக்கிற பிரிவு தான் வரலாறு நினச்சி எல்லாரும் போய் சேருவோம். அந்த வகையில் தான் இதுநாள் வரையும் நம் வரலாற்றை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வரலாறு என்பது மனிதனின் மிக இன்றியமையாத ஒரு செயல். ஒவ்வொரு மனிதனுக்கும் வரலாறு தேவை, ஒவ்வொரு நாட்டிற்கும் வரலாறு தேவை. அந்த வரலாறே உங்களுடைய வரலாற்றின் ஆணி வேரை எடுத்து சொல்லுகின்ற ஒரு தரவுகளாக அமைந்திருக்கின்றன. அந்த பாடப்பிரிவு இத்தனை காலமாக புறக்கணிக்கப்பட்டு வந்த பாடப்பிரிவு இன்று கீழடிக்கு பின் மக்களிடையே மிகவும் விரிவாக அதை பற்றி ஆய்வு செய்வதற்கான செயல்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு பார்த்தோம்னா கீழடிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகத் தமிழர்களிடையே பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. கீழடியை பற்றி உலகம் முழுவதும் பேசுகிறாங்க. ஏன்னா நம்முடைய பழம் பெருமையை நாம் எடுத்து சொல்கிறோம். பழம் பெருமை தொல்லியல் ஆதாரங்கள் அடிப்படையில் எடுத்து சொன்னோம். அதன் விளைவாகத்தான் என்று பேசப்படுகிறது. இதற்கு முன்னால் இதை எவருமே பேசவில்லை. அதான் முக்கியம், அதைத்தான் நம்ம செய்கிறோம். ஏன்னா 150 அகழாய்வுகள் நான் செஞ்சுருக்கேன்னு சொன்னாங்க. அந்த 150 அகழாய்வுகள் என்னென்ன கிடைச்சிருக்குன்னு யாருக்காவது சொல்லியிருக்காங்களா? அந்த கிடைத்த பொருட்களை வைத்தாவது நம் முன்னோர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்ற தரவை நாம் பாடப்புத்தகத்திலாவது நாம் கொண்டு வந்திருக்கிறோமா என்றால் கிடையாது. இதனால் வரை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அரசன் வந்தார், அக்பர் வந்தார், அசோகர் வந்தார், பாபர் வந்தார். இதே மாதிரி தான் நம்ம வரலாற்றை படித்து கொண்டிருக்கிறோமே தவிர இந்த நாட்டின் மன்னர்கள் யார், இந்த நாட்டின் மக்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எங்கிருந்து தோன்றினார்கள் என்பதை பற்றி நாம் இதுவரை விரிவாக எந்த தகவலையும் நாம் எடுத்து சொன்னதில்லை. அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் இந்த மாவட்டம் மிக முக்கியமான மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டம் என்ற மாவட்டம் இந்தியாவிலே மிக முக்கியமான மாவட்டம். கிட்டத்தட்ட 15,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து மனிதன் வாழ்ந்து வருகிறான் என்பதற்கு அடையாளம் சொல்லுகின்ற ஒரே மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தான் இந்தியாவிலே. நீங்கள் இந்தியாவிலே பழமையான மாவட்டம்னா நம்ம கொசஸ்தலையார்னு சொல்லுவோம், கொற்றலையார் நதிக்கரைன்னு சொல்லுகின்ற அந்த கொத்தலையார் நதிக்கரை தான் இந்தியாவிலே மிக பழமையான இடங்கள் புதைந்திருக்கின்ற மாவட்டம். 15,00,000 ஆண்டுகளாக இங்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மனிதன் அல்ல, ஆனால் அவன் நிமிர்ந்த மனிதன் என்று சொல்லப்படுகின்ற ஹோமோ எரெக்டஸ். ஏனென்றால் உலகத்தில் மனிதன் பார்த்தீங்கன்னா 45,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தாங்க தோன்றினான். அது கூட மனிதனாக தோன்றவில்லை. அவன் சிம்பான்சி, கொரிலா, ஒரங்கட்டான் என்று சொல்லப்படுகின்ற அந்த குரங்கினத்திலிருந்து பிரிபட்டு
அதிலிருந்து தோன்றியவன் தான் மனிதன். கிட்டத்தட்ட 45 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஆப்பிரிக்காவில் இந்த மனித இனம் தோன்றியது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அந்த இனத்தின் காலடி கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் அத்திரம்பாக்கம், குடியம் என்ற இடங்களில் கிடைப்பது தான் மிகச் சிறப்புக்குரிய செய்தி. இந்தியாவில் வேற எங்கேயும் கிடைக்கலைங்க, இங்கே தான் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சாந்தி பாப்பு, பேராசிரியர் சாந்தி பாப்பு என்பவர் தான் கண்டினியூவாக இந்த இடத்துல வந்து அகழாய்வு செய்து அதை பற்றி முழு தகவலையும் இங்கே வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அந்த தகவல்கள் இன்றும் நம்முடைய பாடத்திட்டத்தில் இல்லை. அதான் வருத்தத்திற்குரிய செய்தி. ஏனென்றால் மிக பழமையான மக்கள் வாழ்ந்ததற்கான இடம் இங்கு கிடைக்கிறது. அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதற்கான செய்தி நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் பயன்படுத்திய அந்த கற்கோடாரிகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த கற்கோடாரிகளை வைத்துத்தான் நாம் அவர்களை பற்றி நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் தொல்பொருள். அந்த கற்கோடாரிகள் தான் நமக்கு சான்றுகளாக இருக்கின்றன. அந்த கற்கோடாரிகள் வைத்துத்தான் அவர்கள் இங்கு வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆதாரத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் வரலாறு. வரலாறு என்பது ஒரு அடிப்படை ஆதாரத்தின் அடிப்படையில் கட்டமைக்க வேண்டும். அவ்வாறு கட்டமைக்கப்படும் பொழுதுதான் அந்த வரலாறு நிலைத்த வரலாறாக அமைந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போல்தான் இவ்வளோ லட்சம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தமிழன் தன்னுடைய பெருமையை என்றுமே பேசிக் கொண்டிருப்பான். அதுதான் உண்மை. அந்த பேசிக் கொண்டிருப்பதுதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வேலோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற ஒரு சொல்லினால் நாம் சொல்லிக்கொண்டே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் இந்த இன மக்கள் மட்டும்தான் சொல்றாங்கிற ஒரு ஆராய்ச்சியை நான் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஏனென்றால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமான ஆய்வுகள்லாம் பல வகையில் நடந்திருக்கிறது. அந்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் பல தரவுகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த மனிதன் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மனிதன் தோன்றிய உலகத்திலே மனிதன் பிறப்பிடமாக கருதப்படும் தோன்றிய பிறப்பிடமாக கருதப்படும் இடம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் இருந்தான் மனிதன் வந்து பரவலாக இந்த உலகம் முழுவதும் பரவியுள்ளான். என்று இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்க மனிதனின் பேர் ஹோமோ சேப்பியன் சேப்பியன்னு சொல்கிறோம். நம்ம இன்னைக்கு இருக்க நம்முடைய இனத்தின் பேர் ஹோமோ சேப்பியன் சேப்பியன். அந்த ஹோமோ சேப்பியன் என்ற ஒரு மனித இனம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் தோன்றி அவர்கள் இந்தியாவிற்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் சென்றுள்ளார்கள், வட அமெரிக்காவுக்கும் சென்றுள்ளார்கள், ஐரோப்பியாவிற்கும் சென்றுள்ளார்கள் போன்ற பல தரவுகள் இன்று கிடைத்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அந்த ஹோமோ சேப்பியன் என்ற மனிதன் வாழ்ந்த இடமும் தமிழகம்தான் என்று சொல்லுகிறது. அதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் விருமாண்டின்னு ஒருத்தர் இருக்கார். நீங்கள் மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டி பக்கத்தில் போயிட்டீங்கன்னா ஜோதி மாணிக்கபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் விருமாண்டி என்பவர் அவர் பேர். ஆனால் அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இன்றைக்கி அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர். ஆனால் அந்த ஒரு மனிதர் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு மரபணுவை சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சிறப்பு. அந்த மரபணு தமிழகத்தில் தான் கிடைக்கிறது, வேறு எங்கேயும் கிடையாது. அந்த மரபணுவை கொண்டவர்கள் தமிழகத்தில் 5% வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவ்வளவு பழமையான காலத்திலிருந்து நாம் இந்த தமிழக பகுதியில் நாம் வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வரலாற்றை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் வரலாறு நம்மை பல வகையில் நம்மை சிக்கலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். நம்ம பழமைன்னு சொன்னால் நம்மகிட்ட நிறைய பேர் வந்து சண்டைக்கு வர்றாங்க. நம்முடைய மொழி பழமையான மொழி என்று சொன்னால் உங்களை விட பழமையான மொழி சமஸ்கிருதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்றைக்குமே பார்த்தோம்னாங்க தாய்மொழி என்பது ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கின்றது தான் தாய்மொழி. தமிழ் என்பது ஒரு தாய்மொழி. தமிழ் என்பது பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து பிறந்து வந்த மொழி. ஆனால் சமஸ்கிருதம் அவ்வாறு கிடையாது. சமஸ்கிருதம் என்பது என்றைக்குமே பெண்கள் பேசக்கூடாது என்று ஒரு தடை விதிக்கப்பட்ட ஒரு மொழி. பெண்கள் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட மொழி எவ்வாறு தாய்மொழியாக இருக்கும் என்ற கேள்வியை முதல்ல எழுப்பி பாருங்க. என்னைக்குமே வந்து ஒரு பெண் பேச முடியவில்லை என்றால் அது என்னைக்குமே தாய்மொழி என்ற ஒரு தகுதியை பெறுவதற்கான மொழியாக இருக்கவே இருக்காது. அந்த மொழி தந்தைக்கும் மகனுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு மொழியே தவிர அது வந்து கோவிலில் சாமிக்கு தான் பேசுகிற மொழியை தவிர வேற யார்கிட்டையும் பேச முடியாது. நீங்கள் அந்த மொழியை வந்து கடவுள்கிட்ட பேசிக்கலாம். கடவுள் கேட்குறாரா இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள்கிட்ட பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட மொழி இன்று உலகத்திலே முதன்மையான மொழி, இந்தியாவிலே முதன்மையான மொழி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற தவறான
புனைவுகள் என்று வரலாற்றில் கட்டமைக்கப்படுகின்றன. அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. என்றால் நம்ம பார்த்தோம்னா, நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா, நம்ம பகுத்தறிவு கொள்கை எவ்வளோ பெரிய அளவில் இருந்தாலும் நாம் தமிழகத்தில் இருக்கின்ற மாதிரி கோவில்கள் வேற எங்கேயும் கிடையாது இந்தியாவில். தமிழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை கீழே பார்த்தீங்கன்னா 43,000 கோயில் இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை துறையின் கீழே 43,000 கோயில்கள் இருக்கின்றன. அவ்வளோ பகுத்தறிவு இருந்தாலும் நம்முடைய கோயில்கள் இருக்கின்றன, அனைத்தும் இருக்கின்றன, வழிபாட்டு முறை இருக்கின்றன. இருந்தாலும் நாம் யார் என்பதை நாம் சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றோம். நமக்கு நம்முடைய மொழி தமிழ் மொழி தான் என்பதை நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி என்பதை தான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கான ஆதாரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் நீங்க 1,00,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டு கிடைக்குது தமிழ்நாட்டில். இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளை விட தமிழ் மொழியில் கல்வெட்டு தான் அதிகம். வேற எந்த மொழிக்கும் கல்வெட்டு அதிகம் கிடையாது. தமிழ் மொழியின் கல்வெட்டு கிட்டத்தட்ட 1,00,000 கல்வெட்டுக்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. அவ்வளோ கல்வெட்டுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவ்வளோ கலை நயங்கள் உள்ள கோயில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அனைத்தும் இருந்தாலும் ஒரு புனைவு என்ற ஒரு செயல் நம்மளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அதான் மிக முக்கியமான செய்தியை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அந்த புனைவை நாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டோம், ஆனால் நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் சமஸ்கிருத புனைவு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ராமாயணம் மகாபாரதம் கதை தாங்க. ராமாயணம் மகாபாரதங்கிறது கதை. அந்த கதைக்கு வரலாற்று ஆதாரங்கள் எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் நீங்கள் சங்க காலத்தில் உள்ள சங்க இலக்கியங்களை போய் புரட்டி பாருங்க. சங்க இலக்கியம் என்பது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு இலக்கியம். அது ஒரு இறையியல் இலக்கியமே கிடையாது. ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டை சார்ந்ததும் இறையியல் இலக்கியங்களாகத்தான் இருந்திருக்கு பெரும்பாலான இலக்கியங்கள். ஆனால் தமிழர்களால் இயற்றப்பட்ட சங்க இலக்கியம் என்பது மனிதத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம், மானுடத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம். அந்த இலக்கியம் என்னைக்குமே பொய் சொல்லியிருக்காது. அந்த இலக்கியம் என்னைக்குமே பொய் சொல்லியிருக்காது. ஆனால் அந்த இலக்கியத்தை பற்றி நாம் முழுமையாக ஆராயவில்லை. அதுதான் நம்முடைய தவறு. ஏனென்றால் சங்க இலக்கியத்தில் உள்ள பழமைகளையும் பெருமைகளையும் பல வகையில் நாம் போற்றி புகழ்ந்து பாடியுள்ளோம், பேசியுள்ளோம், பட்டிமன்றங்களில் பேசியுள்ளோம். ஆனால் அந்த சங்க இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன என்ற ஒரு கருத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அந்த மானிடத்தை பற்றி சொல்லுகின்ற இலக்கியங்கள் தன்னுடைய வரலாற்றை முழுமையாக சொல்லி சென்றுள்ளன. அந்த வரலாற்று செய்திகளை நாம் இன்னும் முழுமையாக எடுத்து அதை வரலாற்றுடன் நினைத்து பார்க்கின்ற ஒரு செயலை செய்யாத காரணத்தினால்தான் உலகத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க சங்க இலக்கியங்கள்லாம் பின்னாடி வந்தது, எங்களுடைய புராணங்கள் தான் முன்னாடி இருந்தது. புராணங்கள் என்பது கட்டுக்கதைகள். புராணங்கள் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குப்தர் காலத்தில் தான் அனைத்துமே கட்டுவிக்கப்படுகின்றன. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவிலே சமஸ்கிருதம் சொல்கிறீங்க. சமஸ்கிருதோட கல்வெட்டு எப்போ கிடச்சது தெரியுமா? கிபி 1ஆம் நூற்றாண்டில் தான் கிடச்சது. ஹத்திபாடாங்கிற இடத்துல தான் முதலில் சமஸ்கிருத கல்வெட்டு கிடைத்தது. ஆனால் நம்முடைய தமிழி என்று சொல்லப்படுகின்ற கல்வெட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கிமு 600 கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. இன்றைக்கு அது பின்னோக்கி சிவகலையிலும் சென்று கொண்டிருக்கிறது தான் பெருமையா இருக்கு நமக்கு. இன்னும் பின்னோக்கி செல்லும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சங்க இலக்கியங்கள் சொன்ன தரவுகளின் அடிப்படையாக கொண்டுதான் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் விளைவாக கிடைத்த இடம் தான் கீழடி. ஏன்னா கீழடிங்கிற இடம் எனக்கு பார்த்தீங்கன்னா 2015க்கு முன்னாடி எனக்கு கூட தெரியாது. அதுதான் உண்மை. கீழடிங்கிற இடம் 2015க்கு முன்னாடி எனக்கு கூட தெரியாது. ஆனால் இன்று இந்த உலகம் முழுவதும் பேசுகின்ற ஒரு இடமாகவும் ஒரு பொருளாகவும் மாறி உள்ளதற்கு காரணம் அது சங்க இலக்கியத்தை நிரூபித்த ஒரு இடமாக அமைந்துள்ளது என்பதுதான் மிக முக்கியமாக சொல்லணும். தமிழ்நாட்டில் பல அகழாய்வுகள் நடந்திருக்கு. குறிப்பாக அரிக்கமேட்டில் அகழாய்வு நடந்திருக்கு, காவேரி பூம்பட்டினத்தில் அகழாய்வு நடந்திருக்கு, ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1876 தமிழ்நாட்டில் அகழாய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இருந்தும் அந்த அகழாய்வுகள் நமக்கு முழுமையான எந்த தரவுகளும் கிடைக்காத காரணத்தினால்தான் நாம் தத்தளித்து கொண்டிருந்தோம். நம்முடைய சங்க காலம் எந்த காலத்தை சார்ந்தது என்பதற்கான ஒரு சரியான கால அளவு நம்மால் நிர்ணயிக்க முடியவில்லை. நம்முடைய முன்னோர்கள் இலக்கியத்தில் இருந்த அகப்பொருள் சான்றுகளை எடுத்துக்கொண்டு கிமு 300 கிபி 300 வரை ஒரு 600 ஆண்டு காலம்தான் சங்க காலம் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்தார்கள். அந்த 600 ஆண்டு காலம்தான் சங்க காலம் இருந்திருக்கணுமா? கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகள் அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதற்கு முன்னால் 15 லட்சம் ஆண்டுகளாக ஒரு நிமிர்ந்த மனிதன் என்ற ஒரு மனிதன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியெல்லாம் அவர்கள் இருக்கும் பொழுது
எப்படி நம்முடைய சங்க காலம் கிமு 300 கிபி 300 வரை இருந்தது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து தான் நாங்கள் அந்த ஆய்வு பணியை நாங்கள் தொடங்கினோம், அதில் வெற்றி கண்டோம். நம்முடைய சங்க இலக்கியங்கள் பல தகவல்களை நமக்கு விட்டு சென்றுள்ளன. ஆனால் பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் சொல்வது, நீங்கள் சங்க இலக்கியத்தை பற்றி சொல்லுகிறீர்கள், ஆனால் சங்க இலக்கியத்துக்கான ஆதாரங்கள் தொல்லியல் ரீதியாக எடுத்துச் சொல்லவில்லை, எடுத்துச் சொல்லாத காரணத்தினால் நான் ஏற்க முடியாது என்று பல தகவல்களை நமக்கு சொன்னார்கள். ஏனென்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரோமிலா தாப்பர் போன்ற அறிஞர்களும் அதைத்தான் சொன்னார்கள். ரோமிலா தாப்பர் போன்ற அறிஞர்கள் ஒரு மிகச்சிறந்த வரலாற்று அறிஞர். அவர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் புதுடெல்லியில் பணிபுரிந்தவர். அவரே இந்த கருத்தை முதலில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தால் பின்னாடி நம்முடைய கீழடி போன்ற கண்டுபிடிப்புகள் வந்த பிறகு அவர் சொன்னார், இல்லை, நாம் நம்முடைய பார்வையில் மாற்றுதல் ஏற்படுத்த வேண்டும், நம்முடைய பார்வை மாறுதல் வேண்டும். ஏனென்றால் நாம் இதனால் வரை இலக்கியத்தின் அடிப்படையில் இருந்த கருத்துக்களை எடுத்து பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் இலக்கியத்தை நாம் தொல்லியல் ஆய்விடங்களுடன் ஒப்பிடும் பொழுதுதான் நமக்கு கிடைக்கின்ற தகவல்கள் முழுமையான செய்தியை நமக்கு தரும். அதுதான் நம்முடைய வரலாற்றை பின்னோக்கி கொண்டு செல்லும் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அது இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம தமிழக முதல்வர் அறிவித்த இரும்பின் காலம் கிட்டத்தட்ட கிமு 3000 கொண்டு போயிட்டோம். தமிழ்நாட்டில் தாங்க நிறையா இடம் பார்த்தீங்கன்னா மெகலித்திக் பரியல்னு சொல்லுவோம், பெருங்கற்கால புதைப்பிடங்கள் கிடைக்கும். அந்த புதைப்பிடங்களை வச்சு தான் நிறைய நம்ம தோண்டியிருக்கோமே தவிர அந்த புதைப்பிடங்கள் சரியாக காலக்கணிப்பு செய்யப்படாமல் அது ஒரு இரும்பு காலத்தை சார்ந்தது என்று தான் ஒரு கருத்து நிலவி கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட கிமு ஒரு 1000 நூற்றாண்டு வாக்கில் தான் அந்த பெருங்கற்கால காலம் தமிழக பகுதியில் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவி வந்தது. ஆனால் அதற்கு ஆணித்தரமான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. முதலில் கிடைத்த ஆதாரங்கள் கொடுமணலிலும் பொருந்தல் போன்ற இடங்களிலும் கிடைத்தன. அந்த ஆதாரங்கள் கிமு 500 வரைத்தான் சென்றது தான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். ஆனால் இப்போது ஜனவரி மாதம் வெளியிட்ட புது அறிக்கையின்படி நம்முடைய இரும்பு காலம் கிட்டத்தட்ட கிமு 3000 வரை செல்கிறது என்றால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மனிதன் குறிப்பாக தமிழகத்தில் தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அதான் மிக முக்கியம். ஏன்னா உலகத்தில் இரும்பு கண்டுபிடிச்சது சிரியாவில் இருக்க அனட்டோலியாவில் தான் கண்டுபிடிச்சாங்கன்ற ஒரு செய்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால் வரை அதான் நம்பிட்டு இருந்தோம், உலகத்தில் அதான் நம்பிட்டு இருக்கோம். நாங்கள் சிரியாவில் உள்ள அனட்டோலியா என்ற இடத்தில் தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இரும்பு தான் பரவலாக்கத்தின் காரணமாகத்தான் இவ்வளவு தொழில் புரட்சிகள் நடந்துள்ளன என்ற ஒரு செய்தி நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த செய்தியை இன்று நம்ம தமிழக தொல்லியல் துறை மாற்றி அமைத்துள்ளது என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக நாம் குறிப்பிட வேண்டும். அதுலேயும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். நான் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை பாராட்டியாக வேண்டும். ஏனென்றால் அந்த இரும்பின் காலம் அறிவிக்கப்பட்ட தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 20, 2025. அந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக ஒருவர் கலந்து கொண்டார். அவர் பேர் ராகேஷ் திவாரி என்கிற ஒருத்தர் கலந்து கொண்டார். அவரை பற்றி நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ராகேஷ் திவாரி என்பவர் தான் அந்த கீழடி அகழாய்வை நிறுத்தியவர். அந்த நிறுத்திய மனிதரை கொண்டு வந்து தன்னுடைய தமிழகத்தின் இரும்பு காலத்தை கிமு 3000 என்று சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல வைத்த முதல்வர் என்ற பெருமை நம்முடைய தமிழக முதல்வரை தான் சாரும். ஏன்னா யாரு அந்த கீழடி அகழாய்வை நிறுத்தினாரோ அவரை கூட்டு வந்து மேடையில் உட்கார வச்சு எங்களுடைய காலம் பாருப்பா கிட்டத்தட்ட கிமு 3000 என்று அவர் வாயாலே சொல்ல வச்சார் பாருங்க. அந்த பெருமை அவரைத்தான் சாரும் என்று கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நம்முடைய ஆய்வுகள் ஒரு அறிவியல் ரீதியில் நாம் செல்ல வேண்டும். அந்த செயலை நாம் செய்யாத காரணத்தினால் தான் நம் இத்தனை பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம். இன்னைக்கு கூட நம்ம பார்த்தீங்கன்னா மும்மொழி பிரச்சனை தான் பெரிய சவாலாக நம்ம பேசிட்டு வர்றோம். எல்லாரும் படிக்கலாமேன்னு. ஆமாம், எல்லாரும் மும்மொழி கொள்கையை படிக்கலாம், யார் இல்லைன்னா. எந்த மாநிலத்தில் மும்மொழி கொள்கை படிக்கிறார்கள்? குறிப்பாக வட இந்தியாவில் நீங்கள் கேட்டு பாருங்கள். வட இந்தியாவில் தான் நாங்கள் நிறைய இடத்துல பணிபுரிஞ்சிருக்கேன். எங்களுக்கு தெரியும், வட இந்தியாவில் பணிபுரிந்த காரணத்தால் வட இந்தியாவில் எங்களுக்கு தெரியும் அங்கே எத்தனை மொழி கொள்கைகள் இருக்கின்றன. அங்கே ஒரு மொழி கொள்கை தான் இருக்குது. எவனுக்குமே இங்கிலீஷும் படிக்க தெரியாது. அதுதான் முக்கியம். ஏன்னா மும்மொழி கொள்கை என்பது நமக்கு திணிக்கப்படுகிறதே தவிர அங்கிருக்கவர்களுக்கு தெரியப்படுவது கிடையாது. அங்கே இருக்கிற வட இந்தியாவில் இருந்த மாநிலங்களுக்கு எவரும் அறிவுறுத்துவது கிடையாது. எவராது தென்னிந்திய மொழிகளை படிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலையா ஒரு செய்தியை சொல்லுவது கிடையாது. ஆனால்
மும்மொழி கொள்கை நமக்கு திணிக்கப்படுகிறது என்பதுதான் மிகவும் முக்கியமாக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதை அனைத்தையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வரலாற்றை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் பழமையான வரலாற்றை சார்ந்தவர்கள் என்பதுதான் மிக முக்கியமான சொல்லணும். அந்த வரலாற்று பெருமை உள்ள நாம் நம்முடைய வரலாற்றை இழந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த புத்தக திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற ஒரு செயல் அணுகுமுறை இப்பொழுது நிகழ்ந்துள்ளது. அதை நாம் முழுமையாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆழமான கருத்தாக நான் இங்கே எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் கீழடி கண்டுபிடிக்கப்படலைன்னா யாருக்குமே நம்முடைய தமிழக வரலாறு என்பது தெரிஞ்சிருக்காது. கீழடிக்கு அப்புறம்தான் இந்த வரலாறு தெரிவதற்கு காரணம் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு தொல்லியல் கருத்தாக இது எடுத்து செல்லப்பட்டது. ஏன்னா வரலாறு என்பது மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுதுதான் அந்த வரலாறு உண்மையான வரலாறாகவும் ஒரு புரிதலோடு இருக்கும் என்ற ஒரு கருத்தின் காரணமாகத்தான் இது மக்கள் மயப்படுத்தப்பட்ட வரலாறாக ஆக்கப்பட்டது. கீழடி போன்ற இடங்கள் அதன் விளைவாகத்தான் இன்று நாம் உலகம் முழுவதும் தமிழரின் பெருமையை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை இன்றும் காக்க வேண்டும் என்றால் பல ஆய்வுகள் நாம் செய்யணும். பல ஆய்வுகள் நாம் செய்யத்தான் நமக்கு பல ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும். அதன் வாயிலாகத்தான் நம்முடைய பெருமையை நாம் நிலைநிறுத்த முடியும். இன்னைக்கு பார்த்தோம்னா எழுத்தை கண்டுபிடித்தவர்கள் இந்தியாவிலே எழுத்தை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு பெருமை நமக்கு கிடைத்துள்ளது என்று தான் சொல்லணும். இரும்பை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கல. இரும்பு கண்டுபிடிச்சனால தான் உலகத்திலே தொழில் புரட்சி ஏற்பட்டது. அந்த புரட்சியின் காரணமாகத்தான் இன்று இந்த உலகம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் இரும்பை கண்டுபிடிக்கவில்லை என்றால் நாம் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருப்போமா என்ற ஒரு கேள்வி நம் மூலம் வந்திருக்கோம். அந்த ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் தான் இரும்பை கண்டுபிடித்தார்கள் என்பது என்று தொல்லியல் நிரூபித்துள்ளது. அதுவும் சயின்டிபிக் டேட்னு சொல்லுவோம். அறிவியல் ரீதியான கால கணிப்பின் மூலம் இந்த செயல் நடந்துள்ளது. அதை நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அறிவியலை நம்பித்தான் நாம் வரலாற்றை எழுத வேண்டும். வரலாறு என்னைக்குமே இதனால் வரையும் பார்த்துட்டு இருந்தோம், நம்ம கதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். வரலாறு என்பது கதை மட்டும் அல்லைங்க. வரலாறு என்பது ஒரு அறிவியல் கூட. வரலாறை நாம் என்று அறிவியலாக பார்க்க நினைக்கிறோமோ, பார்க்க துடிக்கிறோமோ அன்றுதான் நாம் உண்மையான வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு இரும்பின் காலம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. நீ உலகத்தில் வேற யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் வரையும் சொல்லிட்டு இருந்த கருத்துக்கள் எல்லாம் மாறுகின்றன. ஏனென்றால் வரலாறு அறிவியலாக பார்க்கப்பட்டதின் விளைவாக இன்று இரும்பின் காலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதே போல்தான் எழுத்தை உருவாக்கியவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு செய்தியும் இன்று நமக்கு இந்த தொல்லியல் ஆய்வுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது தான் உண்மையான செய்தி. ஏன்னா இதனால் வரையும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் தமிழர்கள் கடன் வாங்கி நம்முடைய எழுத்துக்களை உருவாக்கணுன்ற ஒரு செய்தி தான் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஜேம்ஸ் பிரின்சிப் என்பவர் 1834ஆம் ஆண்டு அந்த பிராமி என்ற ஒரு எழுத்தை படித்தார். அந்த பிராமி என்ற எழுத்தில் தான் அசோகன் தன்னுடைய கொள்கைகளை எழுதி வைத்திருந்தான். அசோகன் என்ற ஒரு மன்னன் தன்னுடைய புகழை என்னைக்குமே எழுதி வச்சது கிடையாது. அசோகன் என்ற மன்னன் தன்னுடைய கருத்தை புத்த மத கருத்தை தான் எழுதி வச்சிருந்தான். அதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. அதை யாருமே படித்தது கிடையாது, நம்ம யாருமே படிக்கிறது கிடையாது. கேட்டால் அசோகன் மரம் நட்டான், கிணறு வெட்டினா, ஆஸ்பத்திரி கட்டினா, ரோடு போட்டான் தான் நம்ம பாடப்புத்தகத்தில் படிச்சுட்டு இருக்கோமே தவிர புத்த மத கருத்துக்களை ஒருவரும் நாம் படித்தது கிடையாது. புத்த மதத்தை பரப்பியவன் நம்முடைய அசோக மன்னன். அவனுடைய கல்வெட்டுகள் இந்தியா முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கர்நாடகத்தில் மாஸ்கி என்று சொல்ல இடம் வரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மாஸ்கி என்ற இடம் வரை பெரிய பெரிய கல்வெட்டுக்களை அடித்து வைத்திருந்தான். அந்த கல்வெட்டில் தன்னுடைய பெயரை கூட குறிப்பிடாத மன்னன் தான் அசோகன். அசோகனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா எந்த கல்வெட்டிலையும் அசோகன் குறிப்பிட்டது கிடையாது. அவனுடைய பெயர் தேவனாம்பிய பியதசி என்ற ஒரு சின்ன ஒரு குறியீட்டால் தான் குறிப்பிடப்பட்டிருந்தது. அசோகனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட ஒரே கல்வெட்டு கிடைக்கிற இடமும் கர்நாடகா தான். கர்நாடகாவில் இருக்க உங்களுக்கு கர்நாடகாவில் தான் ஒரு இடம், அங்கே தான் கிடைக்கிது உங்களுக்கு அசோகனுடைய கல்வெட்டு. அது தவிர வேற எங்கேயும் அசோகனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டே கிடையாது. அந்த அசோக கல்வெட்டில் இருந்து தான் அந்த எழுத்தை எடுத்துக்கொண்டு தான் தமிழர்கள் தமிழ் எழுத்தை உருவாக்கினார்கள் என்ற கருத்தை பல ஆண்டுகளாக சொல்லி வந்தார்கள்.
ஆனால் அந்த கருத்து மாற்றப்பட்ட இடம் தமிழகத்தின் பல இடங்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தாதப்பட்டி சொல்லலாம், புலிமான் கொம்பை போன்ற இடங்களில் கிடைத்த நடுகள் கல்வெட்டுக்கள், அதை கல்வெட்டுக்கள் அந்த காலத்தை மாற்றின. அதோடு அல்லாமல் அறிவியல் பூர்வமாக நாம் தான் எழுத்தை உருவாக்கினோம் என்ற ஒரு செயலை மாற்றிய இடம் கொடுமணலும் பொருந்தல் போன்ற இடங்களும் தான். பழனிக்கு பக்கத்தில் இருக்க பொருந்தலும் கொடுமணல் தான் உங்களுக்கு மிக முக்கியமாக அந்த இடத்தை மாற்றுச்சு. அங்கே கிடைத்த பானை ஓடுகளில் கிடைத்த நெல்மணிகளை ஆய்வுக்கு உட்படுத்திய போதுதான் அந்த பானையில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களை கண்டுபிடித்தார்கள். கிமு 450 என்று சொன்னார்கள். அது அறிவியல் ரீதியாக அந்த எழுத்து இங்கு உருவாக்கப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் கீழடியில் மேற்கொண்ட அகழாய்வில் அந்த கார்பன் டேட்டிங் மூலம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிமு 585 கிட்டத்தட்ட 600 கிமு 600இல் இந்த எழுத்துக்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் ஒரு மொழி தோன்றுவதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படும். அந்த மொழிக்கான ஒலிகள் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான எழுத்து உருவாக்கம் செய்வதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படும். கிட்டத்தட்ட இங்கே தமிழகத்தில் எங்கு வேண்டுமானாலும் தோன்றுங்கள், உங்களுக்கு அந்த கிறுக்கல் என்று சொல்லப்படுகின்ற குறியீடுகள் கிடைக்கும். அந்த குறியீடுகளிடம் தான் எழுத்துக்கள் உருவாகின. அந்த எழுத்துக்கள் உருவாக்கப்பட்ட இடம் தமிழகமாக இருக்கிறது என்பது ஆணித்தரமான சான்றுகளுடன் நம்முடைய அகழாய்வுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. இன்னைக்கு பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோடு நமக்கு அதை ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறோம். அதான் மிக முக்கியமாக சொல்லணும். சிந்து சமவெளி நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் யார் என்ற ஒரு செய்தியை நாம் இதன் மூலம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ராக்கிகடி போன்ற இடங்கள் DNA மூலம் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆதி தென்னிந்திய பழங்குடியிலும் நம்முடைய ஈரானிய விவசாய குடி மக்களும் இணைந்து தான் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் என்ற ஒரு செய்தியை இன்று அறிவியல் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அங்கு இருந்த மக்கள் தான் இன்றும் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அறிவியல் சொல்லிக் கொண்டிருக்கிறது தான் உண்மை. அவர்கள் பயன்படுத்திய எழுத்து சித்திர எழுத்துக்களாக இருக்கலாம், ஆனால் நாம் பயன்படுத்துகின்ற எழுத்து ஒலிக்கான எழுத்துக்களாக இருக்கின்றன. அந்த ஒலிக்கான எழுத்துக்களை உருவாக்கியவர்கள் நாம் தான். அந்த எழுத்துக்கள் பிராமி என்று அழைக்கக்கூடாது, தமிழி என்று தான் அழைக்க வேண்டும் என்று நாம் இன்று பெரும்பாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் எழுத்தை உருவாக்கினார்கள். அந்த எழுத்து தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா மொழிக்கும் தாய் எழுத்தாக இருக்குங்க. நம்முடைய எழுத்தை நம்மளே மறந்துட்டோம். நம்ம உருவாக்கணும் என்பதை நாம் மறந்த காரணத்தினால்தான் நாம் இன்று இந்த ஒரு மிகவும் தாக்குதலுக்கு உள்ளாகின்ற சூழ்நிலையை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எழுத்தை உருவாக்கியவர்கள் நாம். அந்த எழுத்தை இன்று உலகத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து தாய் எழுத்துக்களும் பயன்படுத்துகின்றன, தெற்காசிய நாடுகளும் பயன்படுத்துகின்றன. அதற்கான ஆதாரங்கள் கிடைத்த இடம் தமிழகம். அந்த தமிழகத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். தமிழக அகழாய்வுகளை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஆய்வுகளை செய்யுங்கள், அதான் மிக முக்கியமாக சொல்லணும். அதே போல் சார் மாரி செல்வராஜ் சார் வந்திருக்கார். அவர் ரொம்ப தெரியும். ஆதிச்சநல்லூர் பக்கத்து ஊருக்கார். அவர் கருங்குளம் தான். அவர் கருங்குளத்தை சார்ந்தவர் தான். அவர் ஆதிச்சநல்லூர் பற்றி சொல்லணுன்னா இன்னைக்கு ஆதிச்சநல்லூர் தான் மிக முக்கியமான இடங்க. ஆதிச்சநல்லூர் பெரிய தொல்லியல் மேடு. தமிழ்நாட்டிலே முதலில் தோண்டப்பட்ட இடம் என்றால் ஆதிச்சநல்லூர் தான். 1876 தோண்டினாங்க. அப்போ ஜெர்மன் சேர்ந்த ஃபெடரர் ஜோகர் என்பவர் தான் தோண்டினார். அவர் மானிடலை பற்றி ஆய்வு செய்வதற்கான அந்த இடத்தை தோண்டினார். அந்த இடத்தில் தோண்டப்பட்ட பொருட்கள் அனைத்தும் இன்னைக்கு ஜெர்மனில் தான் இருக்கு. நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. அவர்கள் ஜெர்மனில் காட்சிப்படுத்தி உள்ளனர். நம்முடைய பழமையை அவர்கள் காட்சிப்படுத்தி உள்ளனர். தமிழர்களின் பழமையை அவர்கள் காட்சிப்படுத்தியுள்ளனர். அதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் ஒரு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்று சொல்லுகின்ற பழமொழியை சுமந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் பல நாடுகளுடன் பல உலக நாடுகளுடன் தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்ற ஒரு இடமாக அந்த ஆதிச்சநல்லூர் திகழ்கிறது. அதான் நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க இடம். அந்த இடங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு எவ்வாறு நாம் அதை வரலாற்றோடு ஒப்பீட்டு செய்து நாம் பார்க்கிறோமோ அன்றுதான் நம்முடைய வரலாற்றை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தமிழர்கள் நாம் இதனால் வரையும் பெருமையாக பேசிட்டு இருந்தோம். நம்ம பெருமிதங்களை பேசுவதை தவிர்த்து விட்டு நம்முடைய வரலாற்றை ஒரு அறிவியல் ரீதியான அடிப்படை ஆதாரங்களுடன் பேசுங்கள். இன்று உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். என்றைக்குமே நம்ம பெருமிதம் பேசிட்டு இருந்தோம். பெருமிதம் பேசுறதை விட்டுட்டு நம்முடைய பழமையை இந்த உலகத்துக்கு சான்றுகளோடு நாம் விளக்க வேண்டும். சான்றுகளோடு என்று நாம் விளக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றுதான் நம்மளை இந்த உலகம் தலைநிமிர்ந்து பார்க்கும். அந்த செயல் இருப்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு குறிப்பாக இருப்பவை இந்த தொல்லியல் போன்ற ஆய்வுகள் தான் மிக இன்றியமையாத ஆதாரங்களாக நமக்கு விளங்குகின்றன. தொல்லியலை வரலாற்றோடு இணைத்து இலக்கியத்தோடு இணைத்து நம்முடைய வரலாற்றை கட்டமைப்போம்.
கட்டமைத்தால் தான் நம்முடைய பழமையை பெருமையை நாம் எடுத்து காப்பாற்ற முடியும், போற்றி காப்பாற்ற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ள உங்களுடைய மாவட்ட நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.